மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ. உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். மறக்க முடியுமா? ரட்சிக்கப்பட்ட நாளை நினைச்சு பாருங்க. மறக்க முடியுமா? பாவத்தில், உலகத்தில், சேற்றில், ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கையில் தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிற நாட்களில் என்னை ரட்சித்த தேவன் அல்லவா, என்னை தேடி வந்தவர் அல்லவா, என் மீது அன்பு வைத்தவர் அல்லவா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்தின் தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரை மறக்க ஒரு நாள் உங்கள் இருதயத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையை பிசாசு பாம்பின் ரூபத்தில் வந்து மறக்க செய்தான். இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை ஏவாளிடத்தில் தந்திரமாய் பேசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறக்க செய்ததினாலே மனுகுலம் முழுவதும் சாபத்துக்குள்ளானது. பூமியிலே முள் என்று ஒன்று முளைக்க ஆரம்பித்தது. கவனிங்க, அவரை மறப்போமானா நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களிலே நாம் தவறி விழுவதற்குண்டான அநேக வாசல்கள் திறக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அவர் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் ஜீவனுள்ள தேவன். உங்கள் வீட்டு எங்கே போகும் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தை உங்களிடத்துல அல்லவா உண்டு. சீசர்கள் சொன்னதை போல இந்த நாளிலே உங்கள் இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. ஃபாதர் அழகாக பாடுறார்ல, உம்மை மறந்தால் என் வலக்கரம் செயல் இழக்கும். உம்மை துதிக்க மறந்தா, உம்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்ல மறந்தா, நீ செய்த நன்மைகளை நினைத்து அதற்கு உண்மைக்கு நன்றி உள்ளவனாக இருக்க மறந்தா, என் வாழ்க்கையில் நான் அநேக ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடுவதாக இருக்கிறது. உண்மையாக இருப்போமானா ஆண்டவர் செய்த நன்மைக்கு நாம் ஆண்டவரை மறக்காமல் அவரை பிடித்து கொண்டு உறுதியாக நிற்போமானா முடிவு பரியந்த ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முடிவு பரியந்த நடத்த வல்லவராக இருக்கிறார். உண்மையாக இருக்கிற ஜனங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைந்தே தீருவாங்க. உண்மையாக இருக்க உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா?